இருக்குன்னு சொல்லிட்டு போற எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, புரோக்கரே வந்து இதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு இப்போதைக்கு கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்காதீங்கன்னு சொல்றாரு. யாரோ எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இது மருமகளை கொடுமைப்படுத்துற குடும்பம்னு சொன்னாங்கன்னு சொல்றாரு. அத கூட பொறுத்துக்குவேங்க. ஆனா என் பொண்ணு மேல அபாண்டமா பழிய போட்டு அவ யாரையோ காதலிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாம் சொன்னா அடுக்குமாங்க? நான் கழுகி போயிடாது. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண விடாம இப்படி விரட்டி விரட்டி அடிச்சா வயசு பொண்ணு வச்சுட்டு நாங்க என்னங்க பண்ண முடியும்? ஈஸ்வரி, அழாத. இதெல்லாம் யார் பண்றா? வேற யாரு? எல்லாம் அந்த சூர்யாதான். இது பாருங்க, இப்படி அபாண்டமா பழி போடாதீங்க. சூர்யாவுக்கு அந்த மாதிரி புத்தி எப்பவுமே இருந்ததில்ல. ஏன் திவ்யா, உன் நாத்தனாருக்கு ஒண்ணுன்னதோ நீ எப்படி பதச்சு துடிக்கிற அதே மாதிரி தான் நம்ம அவள இருக்கணும். ஆனா அவ நாத்தனார பத்தி அவளே தப்பு தப்பா பேசினா எப்படிமா? என் பொண்ணுக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணி பார்க்க வேண்டாமா? இது பாருங்க, உங்க பொண்ணு பத்தி யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. ஆனா அது சூர்யா தானே, எப்படி சொல்றீங்க? வேற யாருமா சொல்லுவா? முதல்ல மருமகளை கொடுமைப்படுத்துறோன்னு சொல்லி கல்யாணத்தை தட்டி கழிச்சாங்க. இப்ப என் பொண்ணு லவ் பண்றான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி குத்தத்தை வேற யாருமா சொல்லுவாங்க? சொல்லு பாப்போம். அதுக்காக சும்மா எடுத்த உடனே சூர்யா தான் தப்பு பண்றான்னு சொல்லிடுவீங்களா? இங்க பாரு திவ்யா, எங்களுக்கு வேற யார் கூடவும் எந்த பிரச்சனையும் இல்லையே. இத பாரு ஈஸ்வரி, உனக்கு தெரியாதது இல்ல. நானும் பொண்ணுங்களை வச்சிருக்கேன், நீயும் பொண்ண வச்சிருக்க. அதே மாதிரி சூர்யாவும் ஒரு பொண்ணு தானே. அவ மேல மட்டும் அபாண்டமா எப்படி பழிய தூக்கி போட முடியும்? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நாம பாட்டுக்கு வாய்க்க வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. சரிங்க, நாங்க பேசினதெல்லாம் தப்புன்னே வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு இப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும். நீங்களே அந்த சூர்யா கிட்ட கேட்டு என்னன்னு எனக்கு சொல்லுங்க. இவ்வளவு நாள் சொன்ன வரைக்கும் போகட்டுங்க. ஆனா இனிமேல் யார்கிட்டயும் அவ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசவே கூடாது சொல்லிட்டேன். அவ கால்ல வேணால விழுந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு சொல்லுங்க. இது பாருங்க, எதுக்கு திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? சூர்யா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. திவ்யா, என்னம்மா யாருக்கு பண்ற? சூர்யாக்கு. அவசரப்படாதம்மா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இல்லங்க, திவ்யா போனை போட்டு கேட்கட்டும். சூர்யா இல்லைன்னு சொன்னா நாங்க இங்க இருந்து போயிடுறோம். அவங்க அம்மா மேல அவ சத்தியம் பண்ணி சொல்லட்டும். அதுக்கப்புறம் நாங்க இத பத்தி பேசவே மாட்டோம். ஹலோ, சொல்லுங்க அண்ணி. சூர்யா வீட்டுல தானே இருக்க? ஆமா அண்ணி. சூர்யா, நான் உன்னை கேட்டா நீ மறைக்காம பதில் சொல்வியா? என்ன அண்ணி, கேளுங்க. நம்ம ஷாலினி யாரையாவது லவ் பண்றாளா? அது உனக்கு தெரியுமா? அத பத்தி நீ யார்கிட்டயாவது சொல்லிருக்கியா? சொல்லு சூர்யா. இல்ல அண்ணி, அத பத்தி வேண்டாம், விட்டுருங்களேன். இது பாரு, நான் கேக்குறேன்ல, சொல்லு. அவங்க அம்மா மேல சத்தியமா அவ சொன்னாலா இல்லையான்னு கேட்டு சொல்லு திவ்யா. அண்ணி, என்னாச்சு? அங்க ஒரே சத்தமா இருக்கு. சூர்யா, இங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ ஷாலினி லவ் பண்றான்னு யார்கிட்ட சொன்னியா? அதனால அவ கல்யாணமே நின்னு போச்சான். அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. அண்ணி, எங்க அம்மா மேல சத்தியமா நான் ஷாலினியை பத்தி யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. நீ சொன்னன்னு சொல்லிதான் இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. ஐயோ, சத்தியமா நான் யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லல.
ஆனா ஒரு விஷயம் அண்ணி, உங்ககிட்ட மட்டும் இப்ப சொல்றேன். சொல்லு சூர்யா. ஆனா ஷாலினிக்கு லவ்வர் இருக்கான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அத பத்தி என்னன்னு நீங்களே கேட்க சொல்லுங்க. என்ன சொல்ற? ஆமா அண்ணி, அவகிட்ட விசாரிச்சா உண்மை தெரியும்னு சொல்லுங்க. நான் அவ கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டேன். அந்த மாதிரி என்ன எனக்கு இல்லவே இல்ல. என்ன சொல்றா? அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ண சொன்ன உடனே பயந்துட்டாளா? ஒரு நிமிஷம் இரு சூர்யா. அவ யார்கிட்டயும் சொல்லலையா, அவங்க அம்மா மேல சத்தியம் பண்றா. ஆனா உங்க பொண்ணுக்கு யாரோ ஒரு பையனோட லவ் இருக்குன்னு மட்டும் அவளுக்கு தெரியுமா? ஆனா அத வெளியில சொல்லன்னு சொல்றா. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தினதும் இல்லாம இப்ப நேருக்கு நேராவே பேச ஆரம்பிச்சிட்டாளா? நான் அவளை சும்மா விட மாட்டேன். திவ்யா, அந்த போனை கொடு. ஏண்டி அறிவு கேட்டவளே, நீயும் ஒரு பொண்ணு தானே? சொந்த நாத்தனார் மேலேயே அபாண்டமா பழி போடுறியே. உன் நாக்கு அழுகிடாதா? சத்தியமா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேனே. ஏய், உன்னதானே கேக்குற, பதில் சொல்லுடி. ஏன் நீல கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க? சூர்யா, என்ன ஆச்சு? ஏன் அழுகுற? பாட்டி, கேக்குறேன்ல, ஏன் அழுகுற? அத்தை போன்ல கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க எதுக்கு? பாட்டி. எதுக்கு? அது வந்து எதுவா இருந்தாலும் இருக்கட்டும். என்ன நினைச்சுக்கிட்டாங்க அவங்க? திட்டுவாங்களா சும்மா? போன கொடு. குடுறி போன. பிரச்சனை வேண்டாம் பாட்டி. ஹலோ, என்னங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஓஹோ, பாட்டியும் பேத்தியும் போட்டி போட்டுட்டு சண்டைக்கு வரீங்களா? வாய மூடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க வசதிக்கு நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க. அதை நாங்க கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணுமா? பாட்டி ப்ளீஸ் பாட்டி. பேசாம இரு. ஏமா, என் பையன் உங்க வீட்ல இருக்காங்கற திமிர்ல பேசிட்டு இருக்கீங்களா? இத பாருங்க, எங்க பொண்ணு உங்க வீட்டுல இருந்தாலும் இதத்தாங்க பேசுவோம். எவ்வளவு தாங்க நாங்க பணிச்சு போறது? போதும் போதுங்க. எங்க பொண்ண உங்க வீட்டுல கொடுத்துட்டு நாங்க படுற அவஸ்தையெல்லாம் போதும். இப்படியா ஒரு பொண்ணை 24 மணி நேரம் திட்டிட்டு இருப்பீங்க? உங்க பேத்தி நடந்துக்கிற விதம் அப்படிங்க. அப்படி என்ன தப்பா நடந்துக்கிட்டா சொல்லுங்க. இப்ப கூட உங்க பேத்தி என் பொண்ணை பத்தி அபாண்டமா பேசிட்டு தெரியறாம்மா. என் பொண்ணு எவனையோ லவ் பண்றாளாம். உங்க குடும்பம் மாதிரி எங்க குடும்பத்தையும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? வாய மூடுங்க. என் பேத்தியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்க வீட்டுல பொண்ணை கொடுத்துட்டா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்க பையனை வேணா நீங்க என்ன வேணாலும் பேசிக்கங்க. ஆனா என் பேத்தியை பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. போனவை கிழவியும் பேத்தியும் சேர்ந்துக்கிட்டு என்கிட்டயே வேலையை காமிக்கிறாங்களா? இவ்வளவுக்கும் காரணம் நான் பெத்து வச்சிருக்கேனே அந்த பையன் தானே. அவன் கொடுக்கிற இடம் தானே இவ்வளவோ. அவன் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க வாங்க போலாம். ஈஸ்வரி, ஈஸ்வரி ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்றதை கேளு. எதுவா இருந்தாலும் விசாரிச்சுட்டு பேசலாம். போதுங்க, போதும். விசாரிச்ச வரைக்கும் எல்லாம் போதும். நாங்க இனிமே எதையும் விசாரிக்கிற மாதிரி இல்ல. என் பையன் கிட்ட போய் நான் பேசிக்கிறேங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க. நீங்க வாங்க. சுரேஷ், என்னம்மா இதெல்லாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார், வெயிட் பண்ணுறேன். மாறி எங்க? உள்ள இருக்காரு. வாங்க.
சார் புது ஸ்டாக்லாம் இங்கே வச்சிருக்கேன். சரி. மீதியெல்லாம் கீழே வச்சிருக்கேன். பழைய ஸ்டாக்லாம் இங்கே வச்சிருக்கீங்க? பழைய ஸ்டாக்லாம் அங்கே அடிக்க வச்சிருக்கேன் சார். சரி சரி. ஃபுட் ஐட்டம்ஸ்லாம்? ஃபுட் ஐட்டமும் இருக்கு சார். ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சிருங்க. சரிங்க சார், நான் வந்துடுறேன். ஏன்பா வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட கூட உன்னால முடியல? இல்லம்மா, அது வந்து நாங்க என்ன சண்டை போட வந்திருக்கோம்னு நினைச்சிட்டியா? அதானே, மாமியார் வீட்டோட சேர்ந்த உடனே நாங்கெல்லாம் உனக்கு சண்டைக்காரங்களாவே ஆயிட்டோம்ல. விடி ஈஸ்வரி, இவரெல்லாம் பெரிய மனுஷன் ஆயிட்டாரு, நாமெல்லாம் இவருக்கு அந்நியம் ஆயிட்டோம். நம்மளை பார்த்தா சண்டைக்காரங்க மாதிரி தான் இவர் நினைப்பாரு. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்னைக்காவது உங்க கூட சண்டை போடணும்னு நினைச்சிருப்பேனா? ஐயா சாமி, தயவு செஞ்சு விட்டுரு. நாங்க எதுவுமே பேசல. இப்ப நாங்க என்ன சொன்னாலும் உனக்கு தப்பா தான் தெரியும். அதனாலதான் விட்டுறேன்னு சொல்றேன். இப்ப என்னாச்சு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அடடே, பரவாயில்லையே, நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கற அளவுக்கு அவருக்கு மனசு இருக்கு. எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாங்க பாத்துக்குவோம். அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. உங்க அம்மாக்காரி உங்ககிட்ட என்னமோ கேட்கணும்னு வந்திருக்கா, அதை மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து என்னன்னு கேளு. அதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமா? இல்லப்பா, உங்களுக்கு டைம் இருந்தா சொல்லுங்க. இல்ல சாப்பாட்டு நேரத்துல தான் பேச முடியும்னு சொன்னீங்கன்னா நாங்க வெளியில வெயிட் பண்றோம். அப்பா, என்னப்பா இது? ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பெத்த வயிறுடா பத்தி எரியுது. எப்படி இருக்க வேண்டிய புள்ள இப்படி கடையில வந்து வேணா சாமி, நான் எதுவுமே சொல்லல. நான் ஏதாவது சொன்னா உடனே நீ அதுக்கு வேற ஏதாவது சொல்லுவ. அதுல கூட நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லுவ. இதையெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்து. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, திரும்ப திரும்ப அப்பா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லாதீங்கம்மா. என்னால வீட்டுல சும்மா இருக்க முடியலமா. அதான் கடைக்கு வந்து நடராஜுக்கு ஹெல்ப்பா இருக்கேன். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. எதுவுமே தப்பில்லப்பா, எதுவும் தப்பில்ல. நீ உன் மாமியார் வீட்டுக்கு முறவாசல் செய், ஏன் கக்கூச கூட கழுவி விடு. நாங்க எதுவுமே சொல்லல. ஏதோ கோவிலுக்கு நேந்து விடுவாங்களே அந்த மாதிரி என் பிள்ளைய நான் நேந்து விட்டதா நினைச்சுக்கிறேன். ரெண்டு பிள்ளைய பெத்து ஒண்ணு கைய விட்டே போயிடுச்சு. அது வரப்போ வரட்டும்னு நாங்களும் விட்டுட்டோம். ஆனா வச்சிருக்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் நாசமா போறத நாங்க எப்படிப்பா பாத்துட்டு இருக்க முடியும்? என்னம்மா சொல்றீங்க? ஷாலினிக்கு என்னாச்சு? அவளுக்கு என்னாச்சு? அவ நல்லா தான் இருக்கா. ஆனா அவ வாழ்க்கை தான் நாசமா போக போகுது. அவளுக்கு ஒரு கல்யாண காட்சின்னு பண்ணி பார்க்க முடியாம போக போகுது. வேற என்ன நடக்கணும்? அம்மா, தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா. சரிப்பா, நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல. அத கேக்குறதுக்கு உனக்கும் பொறுமை இருக்காது. நான் நேராவே கேக்குறேன். ஆமா, உன் தங்கச்சி யாரையாவது இழுத்துட்டு ஓடிடுவாளா? ஏமா இப்படி எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க? இங்க பாருப்பா, கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில சொல்லுப்பா. அவ யாரையாவது இழுத்துட்டு ஓடி போயிடுவாளா? இப்படி ஷாலினி அசிங்கமா பேசதான் என்ன தேடி வந்தீங்களா? தெரியுதுல்ல, இது எவ்வளவு பெரிய அசிங்கம்னு தெரியுதுல்ல. இந்த வார்த்தையை கேட்டப்ப எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? உன் தங்கச்சி யாரையோ லவ் பண்றா, அவ எவனையும் இழுத்துன்னு ஓடி போயிடுவா அப்படின்னு உன் பொண்டாட்டி தான்டா சொல்றா. எதுக்கு இப்ப தேவையில்லாம தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவ எதுக்கு இப்படி எல்லாம் சொல்ல போறா? என்கிட்ட வந்து சொன்னா கூட பரவாயில்லப்பா. ஆனா ஊரு ஃபுல்லால டமார் அடிச்சிட்டு இருக்கா. ஷாலினி லவ் பண்றான்னு உன் பொண்டாட்டி அவ அண்ணி திவ்யா கிட்ட சொல்லியிருக்கா. அவ ஆத்தாக்காரி கிட்ட சொல்லியிருக்கா. இவங்க எல்லாரும் கூடி பேசி இன்னும் எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? மொத்தத்துல என் பொண்ணு வாழ வெட்டியா வீட்டுல உட்கார்ந்து இருக்கணும். அதானே இவங்க விருப்பம். அம்மா, மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்களா வந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அதானே, நீ எப்படிப்பா எங்களை நம்புவ? இதுவே உன் மாமியார் காரி சொல்லியிருந்தா நம்பி இருப்ப. அம்மா, சூர்யா தான் சொன்னான்னு உங்களுக்கு யாருமா சொன்னது? திவ்யா தான்ப்பா சொன்னா. திவ்யா கிட்ட போன்ல சூர்யா சொன்னா. அத நான் கேட்டப்போ எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் கிட்டியா அவ ஆமான்னு சொல்லுவா? இதுக்கு சப்போர்ட் அந்த வீட்ல இருக்க கிளவி வேற. சூர்யா கிட்ட போனை வாங்கி என்ன எவ்வளவு அசிங்கமா பேசினாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நான் என்னன்னு சூர்யா கிட்ட விசாரிக்கிறேன். நீங்க கொஞ்சம் பேசாம கிளம்புங்க. நீ என்ன விசாரிக்கிறது? உன் மாமியார் வீட்ல வளர்த்த மாதிரிலாம் ஏன் பொண்ண நான் வளர்க்கல. எவனையோ ஒருத்தனை லவ் பண்ணுவாளா, வேற ஒருத்தனை கட்டிக்குவாளா.
அதுக்கப்புறம் லவ் பண்ண பையன் கூடவே திரும்ப சேர்ந்துக்குவாளாம். அப்படியே என் பொண்ணை நான் வளர்த்து வச்சிருக்கேன். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்போதைக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசல, என் புள்ள கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஐயோ, உங்க புள்ளைய பத்தி பேசுறதுன்னா உங்க புள்ளைய பத்தி மட்டும் பேசுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம எங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க. அதுலயும் முக்கியமா எங்க அக்கா எங்க அம்மாவை பத்தி பேசுனீங்கன்னா அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இங்க பாருப்பா, உன் தங்கச்சி என் வீட்டுக்கு தான் வாக்கப்பட்டு வந்திருக்கா. அவ ஒரு விஷயத்த சொன்னா அதை பத்தி கேட்காம இருக்க முடியுமா? இங்க பாருங்க, என் தங்கச்சி தப்பு பண்ணானா என்கிட்ட சொல்லுங்க, அதை நான் கேக்குறேன். இங்க பாருப்பா, உன் தங்கச்சி தப்பு பண்ணா ஒவ்வொன்னுத்துக்கும் உன்கிட்ட வந்து பெட்டிஷன் கொடுத்து முறையிட்டு இருக்க முடியாது, சரியா? உன் தங்கச்சி மூச்சுக்கு 300 தடவை தப்பு பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொன்னுத்துக்கும் நான் உன்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. என் தங்கச்சி தப்பு பண்ணானா அவளை பத்தி மட்டும் பேசுங்க. எதுக்கு நீங்க தேவையில்லாம எங்க அக்காலாம் எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? இது என்னப்பா நியாயம்? உன் தங்கச்சி என் மகளை பத்தி பேசுவாளா, ஆனா நான் உங்க அக்காவை பத்தி பேசக்கூடாதா? அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இதுக்கு மேல என்னடா அமைதியா இருக்க சொல்ற? என் பொண்ணு யாரையோ லவ் பண்றா, இழுத்துட்டு ஓடி போயிருவான்னு வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. அத என்னன்னு கேக்குறதெல்லாம் ஒரு குத்தமா? அத நாங்க கேட்க கூடாதா? இங்க பாரு நடராஜ், இப்பவும் சொல்றேன், என் பொண்ணு உங்க குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்க மாதிரி வளர்க்கல. இங்க பாருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை சொல்லிட்டேன் நானு. ஏதோ தங்கச்சியோட மாமியார்னு பார்த்தா என்னென்னவோ பேசிட்டு போறீங்க. உங்க குடும்பத்துல இருக்க பொம்பளைங்க பேசாம இருந்தா நான் ஏன் இப்படி பேசுறேன்? இங்க பாருங்க, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. சார், இத்தனை நாளா இந்த கடையில உங்களுக்கு பங்கு இருக்கு, அது கொடுக்கணும்னு சொல்லி கேட்டீங்கல்ல, நான் தான் அந்த பணத்தை எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டேன்ல. அப்புறம் என்ன, இதுக்கு மேல இந்த கடைக்குள்ள வந்து சத்தம் போடுறது சண்டை போடுறதுலாம் வச்சுக்கிட்டீங்க. ஏன் இந்த கடைக்குள்ளேயே வராதீங்க, வெளில போங்க. உங்ககிட்ட தாங்க சொல்லிட்டு இருக்கேன், இது வியாபாரம் நடக்கிற இடம். போங்க வெளில. என்ன ஈஸ்வரி, ஏன் இன்னும் நிக்கிற? சாரோட மச்சனை காரி துப்புனப்ப கூட சார் அதை பார்த்துக்கிட்டு தானே நின்றுகிட்டு இருந்தாரு. இதுல இருந்தே தெரியலையா நமக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு? சார் அந்த அளவுக்கு நம்மள மனசுல வச்சிருக்காரு. இன்னொரு தடவை மச்சன சார் வந்து நம்மள கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறதுக்கு முன்னாடி நாமளே போயிடுவோம். வா பாடி. சொல்லுத்தேன்னு கவி, எப்படி இருக்க கவி? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், நீ நிஜமா நல்லா தான் இருக்கியா? ஏண்டி, ஏன் உனக்கு அப்படி ஒரு சந்தேகம்? நாங்க எல்லாரும் இங்க உன்னை நினைச்சு எவ்வளவு வருத்தப்படுறோம் தெரியுமா? ஏய் கவி, கேக்குதா? ஆ, சொல்லுத்தேன்னு. ஏய், என்ன பேசாம அமைதியாயிட்ட? ஒன்றும் இல்லை, இத்தனை நாளும் உன் கூட பேசணும்னு எவ்வளோ தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏய், பேசுறதுக்கு என்னடி? அப்பா திட்டுவாருன்னு நினைச்சிட்டியா? அவரு உன்னை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்காருன்னு தெரியுமா? இதோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஐயோ என் பொண்ணு அங்க போய் எவ்வளவு கஷ்டப்படுறாளோன்னு எப்படி எல்லாம் வருத்தப்பட்டாரு தெரியுமா? சரி, நீ
கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்ட. நீ அப்பாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? அவர்கிட்ட நீ ஒரு ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம்ல. இப்ப நம்ம வீட்ல கொஞ்ச நாளா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் சுந்தரி அம்மா தான். எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நம்ம அப்பா அதுக்கு ஒத்துக்கிட்டாரு தெரியுமா? தெரியும். தெரியுமா? என்ன சொல்ற? தெரியும். கார்த்தியோட அப்பாவுக்கு இந்த மாதிரி துரன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த சம்மந்தத்தை கலைச்சு விட போறாருன்னு சொன்னதே நான் தான்.